தரமான மணம் நிறைந்த சுவை மிகுந்த சாம்பார் பொடி. அன்னம்மா மசாலா பயன்படுத்தவும். அனைவருக்கும் வணக்கம். 12 ராசி அன்பர்களுக்கும் வரக்கூடிய குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாவே நவகிரகங்களில் இருக்கக்கூடிய தேவகுரு. 2 குரு இருக்கு. ஒரு குரு தேவகுரு, இன்னொன்று குரு அசுரகுரு. அசுரகுருங்கிறது சுக்கரன். அது மாதத்துக்கு ஒருக்க 27 நாளுக்கு ஒருக்க அப்படியே மாறி மாறி வந்துடும் 12 ராசிகளுக்கும். ஆனால் இந்த தேவகுரு 360 நாட்களுக்கு ஒரு முறை தான் தன்னுடைய இடத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு போகும். இதில் உச்சகதி, நீச்சகதி, நட்பு, பகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாமும் இருக்கும். இப்போ இந்த குரு பயிற்சியானது தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்கு வருகிறது. இந்த கடகத்தில் தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம், அதாவது குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரம். குரு திசையில் பிறக்கக்கூடியவர்கள். குரு எங்கெங்கெல்லாம் போய் உட்காருதோ அது சாரம். அந்த வகையில் இப்போ புனர்பூசம் தன்னுடைய நட்சத்திரம், தன்னுடைய வீட்டிலேயே தன்னுடைய நட்சத்திரம் தன்னுடைய டேபிள்லேயே உட்காந்துருக்க மேற்கணக்கு. அடுத்தது பூசம் சனியினுடைய சாரம் பெறுது. அந்த சனியினுடைய சாரம் பெறுவது இல்லாமல் கடகத்தில் நேர்கதியிலையும் அதிசார கதியிலையும் வக்கரகதியிலையும் சிம்மத்துக்கு போயிட்டு திரும்ப இந்த வருஷம் பராபவ வருஷம் பங்குனி மாதம் வரைக்கும் வக்கரகதியில் இருக்கிறது. வக்கரகதியில் இருந்தாலும் இப்போ வரக்கூடிய ராகு பயிற்சி ஒரு குறிப்பிட்ட விஷயமாக சொல்லலாம். இப்போ ஏற்கனவே சனி பயிற்சியாருக்கு அது ஒரு குறிப்பிட்ட விஷயம். ஆக குரு மகரத்தில் வரக்கூடிய ராகுவையும் பார்க்கறது, மீனத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனையும் பார்க்கறது, அதே கடகத்தில் வரக்கூடிய கேது குரு கூட இருக்கு. அப்போது இந்த 3 கிரகங்களும் பரிசுத்தமாக மாறுகிறது, புண்ணிய கிரகமாக மாறுகிறது. குருவுடைய பார்வை சனி கிரகத்துக்கும், குருவுடைய பார்வை ராகு கிரகத்துக்கும், குருவோட கேது சேர்ந்ததுனால கேதுவும் ஒரு புண்ணிய கிரகமாக, ஒரு நல்ல ஒரு சுப கிரகத்தை ஒட்டின கிரகமாக மாறுது. அதனால் இதுக்கெல்லாம் யார் காரணம்? குரு. தலையாய கிரகம் குரு. இந்த குருவனுடைய பயிற்சி இப்போ ஆரம்பித்து அடுத்த வருஷம் வரைக்கும் குரு பயிற்சி நடக்கிற வரைக்கும் அந்த குருவுடைய பார்வைக்கு சனி பகவான் வந்துடுது. அடுத்து வரக்கூடிய ஐப்பசியில் புரட்டாசி கடைசியில் ராகு மகரத்துக்கு வந்துடுது. கடகத்தில் இருக்கக்கூடிய குரு அதிசாரமாக வக்கரகதியாக நேர்கதியாக இருக்கக்கூடிய குரு மகரத்தை பார்க்கறதுனால மகர ராசிக்காரர்கள் மிகவும் புண்ணியமாக, அந்த இடத்துல வரக்கூடிய ராகு குரு சண்டால யோகத்தை வாங்கினாலும் அருமையான ஒரு செயல்பாடுகளை கொடுக்கக்கூடியவர். இது அடிப்படை. அதே போல இந்த ராசி பலன் சொல்லும் பொழுது எது பரிகார ராசி, எது யோக ராசி, எது அவயோகம், எது விபரீத ராஜயோகம் அப்படின்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதன்படி அந்தந்த ராசிக்காரர்கள் அந்தந்த பரிகாரம் கிடையாது. கடவுளை நாம் பார்த்தால் நமக்கு சந்தோஷம், கடவுள் நம்மை பார்த்தால் நமக்கும் சந்தோஷம், அதுவும் சந்தோஷம். ஆக கடவுள் நவக்கிரக தரிசனம் எப்பொழுதும் தேவை. ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி மீனை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, சாப்பிடலன்னா மீனுக்கு நல்லது. அதனால் நீங்கள் கோயிலுக்கு போய் நவகிரகத்தை பார்த்தே தான் தீரணும் அப்படின்னு கம்பல்சன் கிடையாது. நம்மளுடைய சனாதனத்தில் எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி சரியில்லையா, நம்மளா மனசில் நினைக்கிறோம், சரி போவோம். மற்ற விஷயத்தை விரிவான சில விஷயங்களை உங்களுக்கு பிட்டு பிட்டாக நான் சொல்கிறேன். இது ராசி பலனாக, குரு பயிற்சி பலனாக இதை நம்ம சிந்திப்போம், அனுபவிப்போம். இப்போ இது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். அண்ணம்மா பிரியாணி மசாலா சேர்க்கும் போதே வாசம் பிரமாதமா இருக்கு, சாப்பிடும்போது சுவை அட்டகாசமா இருக்கும்.
அன்புக்கு அன்பான சிம்மராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி பலன் உங்களுக்கு பரிகார ராசி. 2 வகையிலே. அடுத்து கார்த்திகையிலிருந்து 3 வகையிலே பரிகார ராசி. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பலன் 1. ஆல்ரெடி 8ல் இருக்கக்கூடிய அட்டம சனி, அதனுடைய பலன் ஒரு பரிகாரம். அடுத்ததாக வரக்கூடிய ராகு, அவரால் வரக்கூடிய பலன்கள், இது ஒரு பரிகாரம். ஆக 3 கிரகங்களுக்கு நீங்கள் நடுவில் மாட்டின கிரைண்டர், அதாவது 3 கல் கிரைண்டர், அதுக்குள்ளே சிக்கின ஒரு பொருள் அரைச்சி எடுக்காம விடாது. இதில் மகா நட்சத்திரம், பூரம், உத்திரம் நட்சத்திர வேறுபாடே கிடையாது. ராசிக்கு தான் கணக்கு. ஏன்னா உங்கள் ராசிக்கு எத்தனை உடையவர்? 5 குடையவரும் 8 குடையவருமான குரு 12ல் இருக்கார். நல்ல விஷயம் ஒன்று இருக்கு. அதாவது 8 குடையவர் 12ல் இருக்காருன்னு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அது அந்த விபரீத ராஜயோகம். VRY அது உங்களுக்கு எப்படி பண்ணும்? இல்லைங்காம ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது பண்ணிகிட்டே இருக்கும். நேற்று நடந்த கட்டத்தை இன்னைக்கு அனுபவிக்க வேண்டாம், நாளைக்கு ஏதாவது கட்டமாக வரும்னு நினைக்க வேண்டாம். ஒரு மாற்றத்தை அடிக்கடி கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் இதே குரு தான் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆனால் அட்டமசனியினுடைய காலம் பல விஷயங்களை உங்களுக்கு உணர்த்தும். இருந்தாலும் குரு உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்ப்பதும், உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்ப்பதும், உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்ப்பதும், 4, 6, 8 அந்த இடங்களில் வரக்கூடிய கட்ட நட்டங்கள், அந்த இடங்களினாலே இருந்த கட்டங்கள் கொஞ்சம் விலகும். இருந்தாலும் இது பரிகார ராசி. கண்டிப்பாக உங்களுக்கு குருவுக்கு விரதம் இருக்கணும், சனி பகவானுக்கு விரதம் இருக்கணும், ராகு கேதுவுக்கு விரதம் இருக்கணும். நிறைய விஷயம் இருக்குதுல்ல. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதெல்லாம் அடக்க முடியாது. ராகு கேது பயிற்சி முடிஞ்சதுன்னா ராகு 6க்கு வந்துருதா, குருனுடைய பார்வை ராகுக்கு வருது, நல்லது. ராகுனால வரக்கூடிய கட்டங்கள்லாம் கொஞ்சம் விளக்கம். அதே போல உங்க ராசி அதிபதி சூரியன் கார்த்திகை மாதம், தை மாதம், பங்குனி மாதம் இந்த மாதங்களில் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வல்லமையை குரு கொடுத்துட்றார், அந்த கிரகத்துக்கு கொடுக்குறார். அத்தமன காலம் இருக்கு. அத்தமன காலத்தில் நீங்கள் எதுவுமே செய்ய கூடாது. அந்த அத்தமன காலம் எப்போ வரும்? ஆடி மாதம் வரும், ஆவணியில் கொஞ்சம் வரும், திரும்ப ஆடியிலேயே தான் இருக்கும். அதாவது ஆடி ஆவணி இந்த 2 மாதங்களில் கொஞ்சம் சில கட்டங்கள் எந்த ஒரு புது முயற்சியும் செய்யக்கூடாது. பொதுவாகவே இது கட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி தான் உங்களுக்கு. ஆனால் இதுவரை கட்டத்தை கொடுத்து வந்த கிரகங்களாலே உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகளை மாற்றி கொடுத்தது. பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு இது நல்ல குரு பெயர்ச்சி. அடுத்தவங்களை மனசில் வைக்காம தன்னுடைய சுயநலத்துக்காக எதுவும் செய்யக்கூடியவர்கள், ஏமாற்று வித்தைக்காரர்கள், அரசியல்வாதிகள், சினிமா நடிகர்கள், கலை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும்
அவர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி நல்லது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் ஒருத்தரை ஏமாத்தித்தான் நான் பழப்பேன் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது நல்லது நடக்கும். நான் எல்லாத்தையும் ஏமாட்டுக்காரர்கள் சொல்லலை, ஒரு விஷயத்துக்காக. இப்போ தினம் நீங்கள் ஒரு 500 ரூபா சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு 2000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய பர்சனாக இருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிறைய வருமானம் வரக்கூடிய ஒரு வேலை திடீர்னு அன்றைக்கி வருது. இந்த 2000 ரூபா சம்பாதிக்கிற இடத்துல ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லித்தான் அதை செய்ய முடியும். அப்போ என்ன பண்ணுறீங்க, அங்கே ஏதோ உங்களுக்கு தோணுனதை சொல்லி அங்கேருந்து ஒரு நாள் அந்த வேலை முடிகிற வரைக்கும் இந்த வேலைக்கு ரிலீஃப் ஆகி வரீங்க. அப்போ இது வந்து எதுக்காகனா வருமானம் சம்பாதிப்பதற்காக, தொழில் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய சில அந்த ஏமாற்று வித்தை அது நல்லதாக தான் இருக்கும். அதை தான் அந்த சனி பகவான் செய்வார். அதை போல சில நல்ல விஷயங்களுக்கும் நீங்கள் உட்படுவீர்கள். தயவு செஞ்சு சிறு வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் திருமணம் வேண்டாம். சிறு வயதுனா என்ன, 20-21 வயசில் இருக்கக்கூடிய பெண்கள் திருமணம் வேண்டாம். 23 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தாராளமாக கல்யாணத்துக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கலாம். அதே போல் ஆண்கள் 23 வயசுலேருந்து 26 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் வேண்டாம். 27 வயசுக்கு மேலே 30-33 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்கு முயற்சி எடுக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். குழந்தை குரு பயிற்சினாவே குழந்தை பாக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த குரு பயிற்சியில் சாதாரணமாக அவரவர்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன இருக்கோ, புத்திர பாக்கியம் இருக்கோ, அது மட்டும்தான் நடக்கும். இந்த குரு பயிற்சினால் காத்திருந்தேன், இந்த குரு பயிற்சியில் கிடைச்சிது அப்படிலாம் இந்த ராசிக்கு சிம்ம ராசிக்கு கிடையாது. அவரே வந்து ஏதோ போனால் போகுதுன்னு உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. அந்த இடத்துல போய் பணம் வேணும், ரைட்டு கொடுக்குறேன். தொழில் வேணும், ரைட்டு கொடுக்குறேன். வெளிநாடு போகணும், ரைட்டு கொடுக்குறேன். குழந்தை ஒன்று பார்த்து கொடுத்துட்றாங்க, அதுக்கு முதல்ல நீ கல்யாணம் பண்ணுப்பா அப்படின்ட்டு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவார். சரி, கல்யாணம் ஆகாத யாரும் குழந்தை பாக்கியம் கேட்கப்படுறது இல்லை. இந்த நேரத்தில் திருமணம் பண்ணினா குழந்தை பாக்கியத்துக்கு கட்டம் இருக்கா, அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வைத்துத்தான் அதனுடைய பலன். அதுக்கு தான் அதை சொல்லணும். கல்யாணம் பண்ணுங்க, கண்டிப்பாக குழந்தை இருக்குது, அடுத்த வருஷத்தில் உங்களுக்கு மகனோ மகளோ பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இது யாருக்குன்னா ஒரு 36-37 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் உத்தியோகம் ஓரளவுக்கு அனுசரித்து போகணும். வியாபாரத்தில் கடன் வாங்கி வியாபாரம் பண்ணக்கூடாது, மேலே மேலே கடன் வாங்கக்கூடாது. இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு யார் யார் பேச்செல்லாமோ கேட்டுட்டு கையில் இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் அதில் கொண்டு மறு போடக்கூடாது. குறிப்பாக இந்த பிட்காயினு, இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி விஷயம்லாம் கண்ணுக்கு தெரியாத தொழிலில் காசு போடக்கூடாது. வெளிநாடு போகக்கூடியவர்கள் தாராளமாக போயிடலாம். அது அவங்களுக்கு ஒரு கெட்ட நேரம் மாதிரி தான், கெட்ட விஷயம் மாதிரி தான், நல்ல விஷயம் கிடையாது. வெளிநாடு போய் நான் சம்பாதிக்கிறேங்கிறது நல்ல விஷயம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அது ஒரு யோகத்தில் வரும். அந்த யோகம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா ராகு 7ல் இருக்கிற ராகு 6க்கு மாறினாலும் 2ஐயும் பறக்க வச்சுக்கலாம். 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமாக இல்லாட்டாலும் அனுசரணையாக இருப்பீர்கள். குழந்தைகளுக்காக, மகன் மகளுக்காக சில சமரசங்களை செய்து கொண்டு வாழ்க்கையிலே சுகதுக்கங்களை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. சுகத்தானம் வலுப்புறது, சத்துருஸ்தானம் வலுப்புறது. அதனால் எதிரிகளாக இருந்தவர்கள் நண்பர்களாக மாறுறாங்க. அட்டமத்தானம் வலுப்புறது. கட்டங்கள், ஒரு நல்லது விஷயம் இருந்தால் ஒரு கெட்ட விஷயம் இருக்குது, ஒரு கெட்ட விஷயம் இருந்தால் திரும்ப நல்லது, மாற்றி மாற்றி வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதனால் இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. பண வரவு, செலவுக்காகவே பணம் வரும், கடன் அடைக்கிறதுக்காக பணம் வரும். கடனை வாங்கி
அதில் பணம் வருதுலாம் பார்க்காதீங்க. உண்மையான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, மாத சம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த கட்டமும் கிடையாது. இந்த பணக்கட்டம் எல்லாமே என்னென்னா, ஓவராக 4 தொழில் பண்ணணும், 3 தொழில் பண்ணணும், இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு பிஸ்னஸ் பண்ணணும். சத்தியமாக அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. ஒரு வருஷம் பொறுமையாக இருங்க. அடுத்த வருஷம் நல்லதே பண்ணலாம். மீண்டும் சொல்லுங்கள். அன்னம்மா மசாலா பருப்பு பொடி பொங்க சுவையில் அசத்தல், ஆரோக்கியத்தில் கலக்கல்.